இன்றைய வசனம் ஆதியாகமம் 6:12. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. இந்த வசனத்திலே நாம் பார்ப்போமானால், இன்றைக்கும் கூட நம் தேசத்திலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிற நம்மை சுற்றிலும் இருக்கின்ற சூழ்நிலைகளை நாம் பார்த்தோமானால், இன்றைக்கும் கூட அநேக மக்கள் தங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் தங்களை விற்று போடுகிறார்கள். ஆதியாகமத்திலே நம்ம பார்ப்போமானால் 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் சிருஷ்டித்து அவருடைய பிள்ளைகள் அவரை போல பரிசுத்தமா இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் கர்த்தர் நினைத்தார். ஆனால் மனிதனோ பாவ சேற்றுக்குள்ளே வாழும்போது கர்த்தர் துக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:9 கூட பார்க்கும்போது, நோவா வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனோடு நோவாவுக்கு ஐக்கியம் இருந்திருந்தது பிரியமானவர்களே. அதனால்தான் தேவன் நோவாவிடம் சொல்கிறார், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது. அவர்களாலே இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன். அவங்க செஞ்ச பாவத்தினால, அவங்க செஞ்ச அக்கிரமத்தினால நான் அந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன். அவர்களுடைய பாவம் என்னால் சகித்து கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி நோவாவினிடம் பாரத்தோடு அதை பகிர்ந்து கொள்கிறார். நீ கொப்பீர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு அப்படின்னு சொல்றார். பிரியமானவர்களே, உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்றார். உனக்கும் குடும்பத்துக்கும் அதை பண்ண வேண்டிய பேழையின் நீளம், அகலம், உயரம் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் அவர் அருமையாய் சொல்லி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் கொடுத்து நடத்துகிறார். அப்படியே பாருங்க, நோவா கீழ்ப்படிந்து தண்ணீரில் மிதக்கக்கூடிய அந்த பேழைய அவர் நேர்த்தியாய் கர்த்தர் கொடுத்த வழிநடத்துதலின்படியாக, ஆலோசனைகளின்படியாக அப்படியே அவர் செய்து முடித்தார். அதே போல ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன் அப்படின்னு பூமியில யாவும் ஆண்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியாக தண்ணீரினால அழிக்கும்படியாக எல்லாம் செய்கிறார். நோவின் இடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள்ள நீங்க பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சகலவிதமான மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ள நீ சேர்த்துக்கொள். ஜாதியான பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஜோடு ஜோடாக காக்கப்படுவதற்கு உன்னிடத்துல அது வரணும். உன்னிடத்துல வச்சு நீ அதை பத்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவிதமான போஜன பதார்த்தங்களையும் நீ சேர்த்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி நோவன் இடத்துல சொல்றாரு. உன்னிடத்தில் வைத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் அருமையான வழி நடத்துதல கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நோவாவுக்கு என்ன சொல்கிறாரோ, என்னென்னலாம் செய்யும்படியா கட்டளையிட்டாரோ அப்படியே கீழ்ப்படிந்து உத்தமமாய் நோவா செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேலைக்குள்ளே நோவாவின் குடும்பம் காக்கப்படுகிறது. நோவா வாழ்ந்த காலத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் உத்தமமாய் வாழ்ந்ததுனாலதான் தேவன் அவரோடு கூட நடக்க போகிற காரியங்களை, அந்த அழிவை குறித்து, மக்களுடைய அவர்கள் செய்த பாவங்களை குறித்து நோவாவோடு கூட பகிர்ந்து கொள்கிறார், வேதனைப்படுகிறார். அதனாலதான் நீயும் குடும்பமும் காக்கப்படணும். அவர்கள் செஞ்ச தவறுனால நான் அவங்களை அழிக்க போறேன். நீ உத்தமனா இருக்கிறபடினால உன் குடும்பத்தை நான் காக்கணும், உன் குடும்பம் முழுவதும் காக்கப்படணும். அதனாலதான் நீ பேழையை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நோவாவுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறார். அழிவிலிருந்து காக்கப்படுவதற்காக நம் தேவன் எவ்வளவாய் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அன்புள்ள அவர் தேவன், இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம் எத்தனை பேர் வாழ்கின்றோமோ, நம் எல்லாரும் தேசத்திலே அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லா பிள்ளைகளும் அப்படியே பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கு உரிய புத்திரர்களாக, அவருடைய சிருஷ்டிப்பாக உருவாக்கின படைத்த அத்தனை பிள்ளைகளும் அப்படியே வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நோவா குடும்பம் அழிக்கப்பட்டு போகக்கூடாது. பாவத்தில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பல, அவங்கள அழிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணினாலும் உத்தமமா வாழ்ந்த அந்த நோவாவுக்கு எப்படி ஒரு அடைக்கலத்தை கொடுத்து பாதுகாக்கும்படியாய், நோவாவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியா எவ்வளோ கரிசனை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அவர் எவ்வளவோ அன்புள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, நீங்களும் கூட குடும்பமா அந்த பரலோக பேழைக்குள் வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் காத்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எதிர்பார்க்கிறார், ஒரு நபர் கூட நரகத்தின் அக்கினிக்குள்ள சென்று விடக்கூடாது. எல்லாரும் குடும்பமாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ள, அந்த பரலோக காணனுக்குள்ள வரணும்னு
இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. தினமும் நம்முடைய பிள்ளைகள் எப்படி நடக்கிறாங்க, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களா, என்ன தேடுறாங்களா, என்னை கனம் பண்றாங்களா, என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா, என் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அவர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் பார்க்கல, அவர் எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் நினைக்கவே கூடாது. அவருடைய கண்கள் நம்மை அருமையாய் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம என்னென்ன காரியங்களை எப்படி எப்படியெல்லாம் நம்ம செய்றோம் அப்படின்னு சொல்லி கூட அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே பாவங்கள், அசுத்தங்கள், விபச்சாரம், வேசித்தனம், போதை வஸ்துக்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைந்து கிடக்கிறது. கர்த்தர் விரும்பாத அசுத்தங்கள் அத்தனை பாவங்களும் இன்னைக்கு உலகத்திலே பெருகி விட்டது பிரியமானவர்களே. ஆனால் இந்த பாவமான உலகத்துக்குள்ளே, அசுத்தமான அந்த உலகத்துக்குள்ளே தான் நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால பாவங்கள் கழுவப்பட்டு, நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, விசுவாசிகள் ஆக்கப்பட்டு எந்தெந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா இந்த அசுத்தங்களை மேற்கொண்டு நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும்படியாய் நாம் நம்முடைய சரீரத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட வேண்டாத அசுத்தங்கள், விபச்சாரம், வேண்டாத அசுத்தமான காரியங்களுக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம பரிசுத்தமுள்ளதா நம்ம காத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் விரும்புகிற ஒரு வாசஸ்தலமாக நம்ம இருதயத்தை நம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ள வேண்டாத அசுத்தங்கள் வந்து விடாதபடி அந்த நோவாவின் பேழைக்குள்ள பரிசுத்தமா அந்த எல்லாம் காக்கப்பட்டது போல, நோவாவின் குடும்பமும் காக்கப்பட்டது போல நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தின் பேழைக்குள்ள போகணும்னா அந்த பரிசுத்தமுள்ள பாத்திரமாக நம்ம இருக்கும் பொழுதுதான் அந்த பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். நோவா எப்படி குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார், தன்னுடைய மகன், மருமகள், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாக காக்கப்பட்டாங்க இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு நம்மையும் அப்படித்தான் எதிர்நோக்கி கர்த்தர் பார்க்கிறார். நீங்களும் நானும் கூட இன்னைக்கு அப்படித்தான் நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இந்த பாவங்களை எல்லாம் மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவரிடத்துல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். சத்ருவை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை, அந்த ஆயுதத்தை, வசனமாகிய பட்டயத்தை நம்ம எடுக்கணும் பிரியமானவர்களே. இந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அனுதினமும் கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளாக நம்ம கெஞ்சி அவரிடத்துல பரிசுத்தத்தை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். அந்த யாரு நோவாவுக்கு எப்படி ஒரு ஆலோசனை கொடுத்தார் பாத்தீங்களா? அதே போலதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து கூட இதற்காக நீ ஜெபி, இதற்காக நீ ஜெபி என்று சொல்லிவிட நமக்கு கூட ஆலோசனைகளை கொடுப்பார். நம்முடைய குடும்பத்தை பற்றி நமக்கு சொல்லுவார். இப்படி போ மகனே, இப்படி செய் மகளே, இப்படியாக நீ காரியங்களை நடப்பி என்று சொல்லி கர்த்தரோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியம் பலப்பட்டு இருக்குமானால் நோவாவுக்கு மாத்திரம்தான் சொல்வாரோ? இல்ல பிரியமானவர்களே. யார் யாரெல்லாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ, ஜெபத்திலே ஐக்கியத்தோடு கர்த்தரை இறுக பிடித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களோடு கூட கர்த்தர் உறவாட அவரை வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்களும் கூட அப்படிப்பட்ட தேவனை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. உங்களோடு கூட பேசுவார். என்னோட பேசுங்கப்பா, நீங்க கேளுங்களேன், கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசுவார் பிரியமானவர்களே. அவர் அன்புள்ள தகப்பன் பிரியமானவர்களே. எல்லா விதமான கிருபைகளையும் உங்களுக்கு தருவார், நல்ல சுகபலனை தருவார், ஞானத்தை தருவார். அவர் அன்புள்ள தகப்பன். அவரோடு கூட நீங்க எப்போதும் உறவாடி ஜெபத்திலே நீங்க தரித்திருங்க. எந்த வேலையிலும் கூட நீங்க அவரோடு கூட இருப்பதற்கு நீங்க தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அனுதினமும் நடத்துவார். அவருடைய பேழைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அவர் பரிசுத்தம் உள்ளதாய் உங்கள் ஆவி, ஆத்மாவை பரிசுத்தம் உள்ளதாய் காத்துக்கொள்வார். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கர்த்தருடைய பாதத்துல அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஒருவேளை ஏதாவது உங்களிடத்துல இந்த பாவங்கள், அசுத்தங்கள் ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள இருக்குமானா நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்களால அது விட முடியாது, ஆனா கர்த்தரிடத்துல கேளுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல, நான் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால அந்த பாவத்தை விட முடியல ஏசப்பா, எனக்கு ஒரு விஷயம் கூட நீங்க இறங்குங்க ஏசப்பா. நான் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு பாவத்துக்குள்ள நான் அங்க சிக்கிருக்கிறேன், இந்த வேண்டாத அசுத்தத்துக்குள்ள நான் சிக்கிட்டேன், இந்த மொபைலுக்குள்ள நான் மொபைலுக்கு நான் அடிமையாகிட்டேன், அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள நீங்க அடிமையா இருந்தீங்கன்னா கூட ஆண்டவரிடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் கூட நோவா குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது போல உங்களுடைய குடும்பமும் நிச்சயமாய் காக்கப்படும். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாய் பாதுகாப்பார். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தந்து உங்களை வழிநடத்துவார், காத்துக்கொள்வார், ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா?
அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி அப்பா. அந்த வேலையிலும் கூட நோவாவின் குடும்பம் எப்படி ஆண்டவரே குடும்பமாக வேலைக்குள்ளே காக்கப்பட்டதோ, எப்படி நீதிமானும் உத்தமனுமாய் நோவா தன்னுடைய வாழ்ந்த காலங்களிலே அவர் வாழ்ந்தாரோ, அவருக்கு நீங்க வெளிப்படுத்தினதை போல இன்றைக்கும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. நீங்க இந்த உலகத்தை குறித்ததான ஆண்டவரே பாரங்கள் சுமைகளோடு அப்பா இருக்கின்ற உம்முடைய பாரத்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை நீங்க சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, நோவாவுக்கு மாத்திரம் அல்ல, யார் யார் உண்மை அண்டிக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்பா உம்முடைய பாரத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுகிற தேவன் ஏசப்பா. அந்த பாரத்தை மக்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாரத்தை அவர்கள் புரிந்து கொண்டு ஜெபிக்க உலகத்தின் அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் சரீரங்களையும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுப்பீராக ஏசப்பா. அதே போல பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல பரிசுத்தத்திலே உங்களுடைய பிள்ளைகள் வளரட்டும், உமக்குள்ளாக வளரட்டும் ஆண்டவரே. சத்துனுடைய திட்டங்களை எல்லாம் நீங்க நிர்மூலம் பண்ணி போடுங்க. ஜெப வாழ்க்கையிலே குடும்பமாய் உங்களுடைய பிள்ளைகள் உண்மை தேடட்டும், உங்களுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணரட்டும் ஏசப்பா. ஒருவேளை உமக்குள்ளாக உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இன்னும் உத்தமமாய் பரிசுத்தமாய் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களாக வாழட்டும் அப்பா. நீங்க அப்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நன்றி. உம்முடைய பேழைக்குள் உம்முடைய பிள்ளைகளை குடும்பமாய் நீங்க பாதுகாக்க போறதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திச்சு அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து உம்முடைய கிருபை உள்ள கரத்தினால நீங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.